நம்ம தளபதி விஜயோட 69வது படத்துக்கான ரைட்ஸ வாங்குறதுக்கு பல நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் செலவு பண்ணதுக்கு தயாரா இருக்காங்க. சமீபத்துல தான் தளபதி 69 படத்தோட இந்த வருஷத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சத பூஜா ஹெக்டே அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பதிவிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2025 ஜனவரில இருந்து படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு படக்குழுவினர்கள் சொல்லிருக்காங்க. இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் சஸ்பெண்டான ஒரு போலீஸ் ஆபீசர் நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. ஆனா படக்குழுவினர்கள் சைட்ல இருந்து இன்னும் அபிஷியலா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. இந்த படத்தோட ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்த் அமெரிக்கால இதை ரிலீஸ் பண்றதுக்கான ரைட்ஸுக்கு மட்டுமே 25 கோடி வரைக்கும் செலவு பண்றதா தகவல் ஒண்ணு வெளிவந்துச்சு. ஆனா சமீபத்துல வந்திருக்க தகவல் என்னன்னா, ஓவர்சீஸ் ரைட்காக பார்ஸ் பிலிம் நிறுவனம் 78 கோடி வரைக்கும் கொடுத்து இதை வாங்கியிருக்கதா தகவல் ஒண்ணு வந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேட்ரிக்கல் ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்போ வரைக்கும் அபிஷியலா வெளிவரல. ஆனா இந்த படத்துக்கான ரைட்ஸை 100 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்குறதா வந்த தகவல் சினிமா வட்டாரத்துல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு.